ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு ஜுஜுட்சு கைசன் ஃப்ரான்ச்சைஸில் பர்டிகுலர்லி கோஜோவோட தீவிர ஃபேன்ஸ் கேட்டிருந்த 33 கேள்விகளுக்கு அதோட கிரியேட்டரான கெகே ஆன்சர் பண்ணியிருக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கோஜோவோட டெத்துக்கு அப்புறம் அவர் எப்போ ரிட்டர்ன் வருவார்னு உலகம் முழுக்க பல ஃபேன்ஸ் நிறைய கிரேசியான விஷயங்களை பண்ணிட்டு வந்தாங்க. ஃபைனலி யூட்டா மூலமாக ஃபியூஸ் பண்ணி கொண்டு வந்ததை ஃபேன்ஸால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அண்ட் கோஜோ விஷயத்தில் ஃபேன்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கும் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாத கெகே பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபேன்ஸ் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணி நேற்று ஆகஸ்ட் 8 தேதி நடந்த ஜம்ப் கிகா மேகசின்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இந்த வீக் பிரேக்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் ஃபேன்ஸ்க்கு சர்ப்ரைஸ் தரும் விதமா கெகே இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காரு. ஸோ கெகேவோட மோஸ்ட் ஹேட்டட் கேரக்டரான கோஜோவை பத்தி ஃபேன்ஸ் கேட்டிருந்த 33 கேள்விகளுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கோஜோவோட நேட்டிவ் பிளேஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கியோட்டோன்னு ஆன்சர் பண்ணியிருக்காரு. கோஜோக்கு மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் தி ஜுஜுட்சு சாஸ்திரஸோட நேட்டிவான கியோட்டோ பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் ஜப்பானோட ஒரு ஃபேமஸ் சிட்டின்னு தான் சொல்லணும். அடுத்து ரெண்டாவது கேள்வி, கோஜோ கிளானோட மெயின் ஹவுஸும் கியோட்டோவில் தான் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் சேம் லொக்கேஷனில் தான் சொல்லியிருக்காரு. அடுத்து மூணாவது கேள்வி, என்னதான் கோஜோ யூஸ்வலி ஸ்டாண்டர்ட் ஜாப்பனீஸ் லாங்குவேஜை பேசினாலும் எப்பயாவது ஹோம் டவுனில் இருக்கும்போது அவரோட உள்ளூர் பாஷையை பேசுவாரான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கெகே பார்த்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா பிக் 3 கிளானில் கோஜோ கிளானும் ஒன்றா இருக்கிறதால சின்ன வயசுலேருந்தே மிஷின்ஸ்க்கு போயிடுவாருன்றதுனால மோஸ்ட்லி ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தான் ப்ரிஃபர் பண்ணுவார் அப்படின்னும். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே டோக்கியோக்கு மூவ் ஆகிட்டதுனால அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து நாலாவது கேள்வி, கோஜோவோட ஃபேமிலி போக சொன்னதுனால கோஜோ ஜுஜுட்சு ஹைக்கு போனாரா இல்லாட்டி அவரோட தனிப்பட்ட விருப்பமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி கோஜோவே விருப்பப்பட்டு போனது தான். பிகாஸ் சின்ன வயசுலேயே அவரோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி புஷ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால கூட அவர் ஜுஜுட்சு ஹைக்கு போனதா சொல்றாரு. அடுத்து அஞ்சாவது கேள்வி, கோஜோவோட அப்பா அம்மா இன்னும் உயிரோட இருக்காங்களா, கூடவே அவங்க ஹை ரேங்கிங் ஜுஜுட்சு சாஸ்திரஸான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆமா, அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அப்படின்னும் கோஜோ பிறக்கும் போது அவங்களோட கிளான்ல அவங்க ஒரு ஹையர் ஸ்டேட்டஸை கெயின் பண்ணாங்க. பட் இப்போ இருக்கிற ஜுஜுட்சு சாஸ்திரஸ் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லாத காரணத்தினால கோஜோவோட எங்கேஜ்லேயே செப்பரேட் ஆகிட்டாங்களாம். ஏன்னா கோஜோவோட எஜுகேஷன் எஸ்பெஷலி ஜுஜுட்சு சாஸ்திரரா ஆகிறதுக்கு அவங்க இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு பிரிஞ்சுட்டு தான் சொல்றாரு. அடுத்து ஆறாவது கேள்வி, கோஜோக்கு சிப்ளிங்ஸ் யாராவது இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கெகே பார்த்தீங்கன்னா இல்லை, கோஜோ தான் வீட்டுக்கு ஒரே பையன். பட் பிக் 3ல இவங்க கிளான் ஒன்றா இருக்கிறதால ஏகப்பட்ட ரிலேட்டிவ்ஸ் மூலமா நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ரிலேட்டிவ்ஸ் கிடைச்சாலும் சகஜமாக அவங்க கிட்டலாம் பேச மாட்டாருன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஏழாவது கேள்வி, சாப்டர் 96ல ஒகாமியும் மற்றவங்களும் கோஜோ சின்ன பையனாக இருக்கும்போது சிட்டியில் தனியாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கீங்களே, அப்போ கோஜோ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கெகே பார்த்தீங்கன்னா கோஜோ அப்போ தன்னோட வீட்டை விட்டு வெளியேறி ஜஸ்ட் சிட்டியில் தனியாக சுற்றிக்கிட்டு இருந்ததா சொல்லியிருக்காரு. அடுத்து எட்டாவது கேள்வி, சட்டோரோ ஜுஜுட்சு ஹைல சேர்றதுக்கு முன்னாடியும் சரி அப்புறமும் சரி தன்னோட விளையாட்டுத்தனம் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறதுன்னு எல்லாத்தையும் கைவிட்டுட்டாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கெகே பார்த்தீங்கன்னா இல்லை, அப்படி கிடையாது. ஒரு கோஜோ கிளான் மெம்பரா என்னதான் ஜுஜுட்சு ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன்லாம் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் கோஜோ அந்த கிளாஸஸ்லாம் கட் அடிச்சுட்டு ஃபன்னாகவும் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரிலாம் என்ஜாய் பண்ணியிருக்காராம். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, சட்டோரோ ஜுஜுட்சு டெக்ல என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி மிஷன்ஸ்ல ஈடுபட்டிருக்காரா அண்ட் அவருக்கு அப்பவே ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கர்ஸ்ட் டெக்னிக்ஸ்லாம் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. எஸ், கோஜோக்கு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் கர்ஸ்ட் டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சிருந்ததுனால தான் மிஷன்ஸ்ல ஈடுபட்டதா சொல்லியிருக்காரு. அடுத்து 10வது கேள்வி, ஜுஜுட்சு டெக்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தங்களோட யூனிஃபார்மா அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும்ல, அதில் கோஜோக்குன்னு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கான ப்ரிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஸ்பெஷலாக எதையும் மாற்றி அமைச்சிக்காம சிம்பிள் அண்ட் பிளெயின் யூனிஃபார்மை தான் ப்ரிஃபர் பண்ணுவார். ஆனால் அவரோட நண்பன் கெட்டோ தான் தனக்கு பிடிச்ச மாதிரி வித்தியாசமாக கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாராம். அடுத்து 11th கொஸ்டின், சட்டோரோ கோஜோ அவரோட ஹை ஸ்கூல் டேஸில் ஒரு கிரேவியர் ஐடலை வால்பேப்பராக வச்சிருந்தாரு. அதை எப்பயும் அவர் வச்சிருப்பாரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிரேவியர் ஐடல் அப்படின்றது ஜப்பானில் இருக்கிற கிளாமரஸ் மாடல்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் சில மாடல்ஸை கோஜோ பார்த்தீங்கன்னா தன்னோட ரூம்ல இருந்த வாலில் மாட்டி வச்சிருந்தாரு அப்படின்னும். ஒரு நாள் ஷோக்கோ அதை பார்த்துட்டு கேவலமாக ரியாக்ட் பண்ணதுலேருந்து கோஜோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காரு. அடுத்து 12வதா, கோஜோ ஹை ஸ்கூல் படிக்கும்போது ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருக்காருன்ற கேள்விக்கு எஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 13வது கேள்வி, கோஜோ தன்னோட ட்ரேட்மார்க் ரவுண்ட் ஷேப்டு கிளாஸஸை ஹை ஸ்கூல் டேஸ்க்கு முன்னாடியிலிருந்தே போட்டிருந்தாரா இல்லை என்டர் ஆனதுக்கு அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரான்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி கோஜோ தன்னோட 6 சைஸை கவர் பண்ணுறதுக்காக தான் கிளாஸஸ் யூஸ் பண்ணுவாரு அப்படின்னும். பட் மிடில் ஸ்கூலில் போட்டிருந்த சன் கிளாஸஸை பற்றி நான் பேச விரும்பலன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 14வது கேள்வி, கோஜோவோட சீனியர்ஸ் இவர் எப்படி பார்த்தாங்க, அவங்களுக்குள்ள ஏதாச்சும் இன்ட்ராக்ஷன்ஸ் ஏற்பட்டுச்சான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கெகே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஏன்னா பேசிக்காவே சட்டோரோ பிக் 3 கிளான்ல ஒரு மெம்பராக இருக்காரு. ப்ளஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால சீனியர்ஸ் அவர் அப்ரோச் பண்ணவே தயங்கினதா ரிப்ளை கொடுத்துருக்காரு.
அடுத்து 15வதா ஜுஜுட்சுல கோஜோக்கு யாராச்சும் ஸ்பெசிஃபிக்கா மென்டார் இருக்காங்களா அப்படின்ற கேள்விக்கு எஸ் கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா பேசிக் ஜுஜுட்சுவே கோஜோ ஃபேமிலியில ஒரு முக்கிய அங்கமா இருக்கிறதால நிச்சயம் சின்ன வயசுல இருந்தே அவருக்கு ஒரு மென்டார் இருப்பாங்க. பட் இப்போ அவர்கிட்ட இருக்கிற டெக்னிக்ஸை வச்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்களை கோஜோவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கத்துருக்காருன்னு சொல்றாரு. அடுத்து 16வது கேள்வி, கோஜோ ஒரு மிஷனுக்கு போனா எவ்வளவு சம்பாதிப்பாரு, முக்கியமா அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு கேட்டிருக்காங்க. கோஜோவை பொறுத்தவரை ஒன் டைம் பேமெண்டா இல்லாம மந்த்லி சேலரி தான் வாங்குறாரு. அண்ட் ஒரு ஸ்பெஷல் கிரேடு சாசரரா இருக்கிறதால சேலரியும் ஒரு மினிஸ்டருக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னும் கோஜோ கிளானோட ஹெட்டா இருக்கிறதால கண்டிப்பா சொத்து மதிப்பும் பல மடங்கு இருக்கும். அதனால நம்ம இமேஜின் பண்றதை விட கோஜோ பயங்கர பணக்காரர் தான் சொல்லியிருக்காரு. அடுத்து 17வதா எப்பயாச்சும் நனாமி மாதிரி இந்த சாசரர் வேலையை விட்டே போயிடலாமான்னு கோஜோ யோசிச்சிருக்காருன்ற கேள்விக்கு அப்படி அவருக்கு தோணினதே கிடையாதான். அடுத்து 18வதா ஒருவேளை கோஜோ ஒரு ஜுஜுட்சு சாசரர் ஆகாம இருந்திருந்தா வேற என்னவா ஆகியிருப்பாருன்ற கேள்விக்கு கெகே கொஞ்சம் ஹேட்ரடா ஆன்சர் கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். அதாவது கோஜோ ஒரு சாசரர் ஆகல அப்படின்னா ப்ராபப்ளி ஒரு சுகர் பேபியா இருந்திருப்பாருன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 19th கொஸ்டின், கோஜோக்கு ஏதாச்சும் காம்ப்ளெக்ஸஸ் இருக்கா, எதையாச்சும் நினைச்சு ரிக்ரெட் பண்றாரான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு காம்ப்ளெக்ஸஸ்னு பெருசா எதுவும் கிடையாது. பட் தான் நண்பன் கெட்டோ தடம் மாறி போனதை நினைச்சு ரிக்ரெட் பண்ணியிருக்காராம். அடுத்து 20th கொஸ்டின், ஒருவேளை கோஜோக்கு சொந்தமானவங்க இல்லாட்டி பிடிச்சவங்க இறந்து போயிட்டா அவங்களுக்காக வருத்தப்படுவாரா இல்ல கோவப்படுவாரான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா ரெண்டு எமோஷன்ஸுமே வெளிப்படுத்துவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் யூஜி இட்டாதோரி சுகுனாவாலே இனிஷியலி கொல்லப்படும் போது பயங்கரமா கோவப்பட்டிருப்பாரு. அதே சமயம் தன்னோட பார்ட்னர் யாராவது இறந்துட்டா அவருக்குள்ள இருக்கிற ஒரு பகுதி அதை ஏற்க மறுத்து நம்ம அந்த இடத்துல இறந்து போயிருக்கலாம்னு திங்க் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 21வது கேள்வி, கோஜோ எதை அதிகமாக என்ஜாய் பண்ணுவார் அண்ட் எப்போ ஜாய்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவார்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கெகே பார்த்தீங்கன்னா என்னால் அதை இமேஜின் பண்ண முடியல. பட் யாராவது ஒரு ஜுஜுட்சு சாசரர் அபரிவிதமான திறமைகளை கொண்டு இருந்தால் அவங்கள பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாராம். அடுத்து 22வது கேள்வி, ஜாப்பனீஸை தாண்டி வேற ஏதாச்சும் லாங்குவேஜை பேசுவார்ன்ற கேள்விக்கு ப்ராபப்ளி கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுவார்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 23வது கேள்வி, ஒருவேளை கோஜோ அவருக்கு பிடிக்காத ஆல்கஹாலை ஆக்சிடென்டலாக குடிச்சிடாரு அப்படின்னா என்ன நடக்கும்னு கேட்டிருக்காங்க. இன்கேஸ் அப்படி ட்ரிங்க் பண்ணிட்டார் அப்படின்னா அவரோட கர்ஸ் டெக்னிக் அவுட்புட் வெளியேறி அக்கம் பக்கத்தை அழிக்கவே வாய்ப்பு இருக்கு. அதனால பிடிக்காத ஆல்கஹாலை ஆக்சிடென்டலாக எடுத்துக்கிட்டா அந்த இடத்த விட்டு உடனே போயிடுவாராம். அடுத்து 24வது கேள்வி, கோஜோ கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, எப்பயாச்சும் அவரே டிரைவ் பண்ணியிருக்காரான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கெகே பார்த்தீங்கன்னா நிச்சயம் லைசன்ஸ்லாம் வச்சிருக்க மாட்டாரு. அப்படியே சிங்கிள் டெஸ்ட் பாஸ் ஆனாலும் கடைசி வரை ஒரு பேப்பர் டிரைவராக தான் இருப்பாருன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 25வதா கோஜோவோட வீக்னஸ் என்னன்ற கேள்விக்கு அவரோட பர்சனாலிட்டியே தான் சொல்லியிருக்காரு. தென் 26வதா கோஜோவோட ஸ்ட்ரென்த் என்னன்ற கேள்விக்கும் அவரோட பர்சனாலிட்டியே தான் ரிப்ளை கொடுத்திருக்காரு. அடுத்து 27வது கேள்வி, கோஜோவால எல்லாமே பண்ண முடியும்னு சொல்லியிருந்தீங்களே அவரே அவருக்கு தினமும் சமைச்சு பாரான்னு கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் கோஜோவுக்கு கண்டிப்பா சமைக்க தெரியும், ஆனா தினமும் சமைச்சிக்க மாட்டாராம். அடுத்து 28வதா கோஜோவோட க்ளோத்திங் அண்ட் ஃபேஷன் சென்ஸை பற்றின கேள்விக்கு பார்த்தீங்கன்னா எஸ் கோஜோக்கு நல்ல ஃபேஷன் சென்ஸ் இருக்கு. ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸோட விலையை பார்க்காமலே வாங்கிடுவாரு. தென் லேட்டரா என்னடா இது இவ்வளோ அதிக விலையை கொடுத்து வாங்கிட்டோமேனு ஷாக் ஆனாலும் அதை பெருசாக எடுத்துக்காம திரும்ப அதையே பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து 29வதா கோஜோக்கு மவுண்டன்ஸ் பிடிக்குமா பீச் பிடிக்குமான்ற கேள்விக்கு பீச்னு ரிப்ளை கொடுத்திருக்காரு. அடுத்து 30th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எது அதிகமாக பிடிக்கும், டாக் ஆர் கேட் அப்படின்ற கேள்விக்கு என்னதான் பூனைகள் பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கோஜோக்கு டாக்ஸ் தான் அதிகம் பிடிக்குமா. அடுத்து 31வதா பிரெட் ஆர் ரைஸ் பிடிக்குமான்ற கேள்விக்கு பிரெட் தான் அதிகம் பிடிக்குமா. அடுத்து 32வது கேள்வி, கோஜோ லெஃப்ட் ஹேண்ட் ஆர் ரைட் ஹேண்ட் ஆர் ரெண்டுமேவான்னு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே எல்லா ஜுஜுட்சு சாஸ்திரஸும் ரைட் ஹேண்ட் தான். அதனால நான் உள்பட என்னோட மெஜாரிட்டியான கேரக்டர்ஸ் எல்லாருமே ரைட் ஹேண்ட் தானே அவரையும் சேர்த்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபைனலி 33வது கேள்வி பார்த்தீங்கன்னா சுகுரு கெட்டோட பிட்ரேலுக்கு அப்புறம் கோஜோ நம்பகத்தன்மை மிக்க ஆளாக இருக்காரு, எது அவரை சேஞ்ச் பண்ணிச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி கெட்டோ தெரிஞ்சே தான் அப்படிப்பட்ட ஒரு சென்ஸை கோஜோக்கு கொடுத்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை கைட் பண்ணுற பொறுப்பை விட்டுட்டு போயிருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் கெகே கிட்ட ஃபேன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருந்த கேள்விகளுக்கு அவர் கொடுத்திருந்த பதில்கள். இதில் இந்த கிரேசியான ஆன்சர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.